தற்போதைய செய்தி தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஹேமலாதா வழங்க கேட்கலாம். ஹேமலாதா, விவரம் சொல்லலாம். வணக்கம் கௌதமி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது சுருளி அருவி. இந்த அருவி பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் உள்ளது. இந்த சுருளி அருவியில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் வருகை தந்து இந்த அருவியில குளித்து விட்டு அங்க இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக தென்மேற்கு பருவமழை பொழியாததால பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடும் வறட்சி நிலவியது. இதனால் சுருளி அருவிக்கு தண்ணீர் இன்றி வெறும் பாறைகளாக காட்சியளித்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் பார்த்தீங்கன்னா சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணை மற்றும் ஆற்று பகுதியில பாத்தீங்கன்னா கனமழை பெய்தது. இதனால பாத்தீங்கன்னா திடீரென சுருளி அருவிக்கு நீர்ப்பெருக்கு ஏற்பட்டது. தற்பொழுது பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் நலம் கருதி பாத்தீங்கன்னா பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்பொழுது வனத்துறையினர் தடை விதித்திருக்காங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா நீர்வரத்து சீராகும் வரை பாத்தீங்கன்னா யாருமே இந்த அருவிக்கு செல்ல வேண்டாம்னு வனத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். இதனால பாத்தீங்கன்னா குளிப்பதற்காக வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் தற்பொழுது திரும்பி சென்றுள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.